நேர்மறையாக யோசிக்கணும்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு மன அழுத்தம் வருது. நாம் நல்லா யோசிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்காதோ அப்படிங்கிற பயமும் வருது. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த உலகம் நம்மக்கிட்ட இருந்து பெரிய அளவிலான மனநிலையெல்லாம் எதிர்பார்க்கலை. நாம் எப்போதுமே உற்சாகமாக தான் இருக்கணும் அப்படின்னும் இந்த உலகம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை. இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வரலனாலும் பரவாயில்ல, நான் இப்போ சோர்வாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம உண்மையை ஏற்றுக்கிடணும். எல்லாமே என் வாழ்க்கையில் சரியாக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் நம்ம வாழ்க்கையில் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படின்னு உணர்ந்தாலே போதும். அந்த ஒரு சின்ன பாதுகாப்பு உணர்ச்சியில் இருந்து தான் மனசில் அமைதி பிறக்குது. அமைதியில் இருந்து தான் நேர்மறை எண்ணங்கள் மெதுவாக வளர ஆரம்பிக்குது. நாம் நம்மளை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதிலிருந்து அமைதி பிறக்கும். அதிலிருந்து நம்மளுடைய திங்கிங் எல்லாம் பாசிட்டிவாக மாறும்.